chapter number 7. Okay, so number last chapter la number fingers பார்த்தோம். இந்த chapterல creating leg joints, reverse foot, creating hand joints, okay, spine joints, head joints, and also joints க்கு நேம் கொடுக்கிறது and also handles. Okay, so இத வந்து நம்ம இந்த chapterல பார்க்க போறோம். சரியா? so இது character வச்சு நம்ம இந்த ஜாயின்ஸ் எல்லாமே போட போறோம். சரியா? so நம்ம பண்ண கேரக்டர் எடுத்து நம்ம வர்க் பண்ண போறோம். சரியா? so இப்போ நம்ம மாயாக்குள்ள போகலாம். சரியா? so நம்ம இப்போ மாயா ஓபன் பண்ணியாச்சு. so இப்போ நம்ம லாஸ்டா பண்ண கேரக்டரை நம்ம ஓபன் பண்றோம். so I'm just going to this one. okay, so just opening it. okay, so open பண்ணோனே you get the character inside your viewport. okay, so இப்போ இந்த கேரக்டருக்கு நம்ம ரீட் பண்ண போறோம். சரியா? so it's very simple character. okay, so நம்ம சிம்பிளா வந்து வர்க் பண்ணதுனால it looks like this. okay, so இப்போ இதுக்கு வந்து நம்ம கேரக்டருக்கு வந்து ரீட் பண்ண போறோம். so first I'm going to start with leg. okay, so leg எப்படி வந்து நீங்க பண்ணனும் அப்படிங்கறத காமிக்கிறேன். so go to your left view. so இதுல வந்து பாத்தீங்கன்னா I don't want the image plane, show image plane தூக்கிறேன். சரியா? so அதே மாதிரி இதுலயும் சைடு வியூலயும் show image plane வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். சரியா? so இதுல டெக்ஸ்சர் வேணும்னா 6 பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இதுலயும் 6 பிரஸ் பண்ணிக்கோங்க. 6 and also 6 here. okay, so டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு clean-ஆ தெரியும். சரியா? so opening this one. இப்போ first leg joint. okay, நம்ம joints எப்பயுமே பண்ற மாதிரி தான். so just go to rig, skeleton, joint, create joint. okay, so leg க்கு first பண்ண போறோம். so இங்க இருந்து கிளிக் பண்றேன். சரியா? so இந்த இடத்துல இருந்து create பண்றேன். so create a joint here. அதுக்கப்புறம் இந்த கார்னர். okay, so கொஞ்சம் கார்னர், that is உங்களுடைய ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணிக்கோங்க. then bringing it here. okay, so அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா இங்க கொண்டு வந்துடுறேன். okay, so அதுக்கப்புறம் இங்க and also back. okay, so இது எதுக்கு பேக்ல கொண்டு வந்தேன் அப்படின்னு நான் சொல்றேன். before that let me go and bring this one over here. so கரெக்டா இந்த இடத்துல கொண்டு வந்துக்கிறேன். சரியா? so கரெக்டா அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி you have to move it. okay, so கரெக்டா இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு so select this and I'm going to move it here. சரியா? so இங்க வந்து நம்ம ரிவர்ஸ் ஃபுட் வந்து வர்க் பண்ண போறோம். சரியா? ரிவர்ஸ் ஃபுட் எப்படி வர்க் பண்றது அப்படின்னு சொல்லி வரேன். ஓகே, so நம்ம ரிவர்ஸ் ஃபுட் நம்ம வர்க் பண்ண போறோம் and கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். just simply I'm going to move it back. okay, and also I'm just going to have this one little bit front forward. okay, so perfectா செட் ஆயிடுச்சு. okay, so கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கெலிட்டன் இந்த உங்களுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா பக்காவா இருக்கும். சரியா? ஃபைன். so இந்த ஒரு போனை நம்ம பண்ணியாச்சு. சரியா? so இந்த போனுக்கு நீங்க நேம் பண்ணணும். so செலக்ட் பண்ணிட்டு I'm just going to go for என்ன லெக்னு பாத்துக்கோங்க. I think it's a left leg. okay, so I'm just going to give L. okay, L THIGH thigh joint JT. okay, so I'm just going to give that. okay, so arrow press பண்ணிக்கோங்க. it will select the down one. okay, so அதே மாதிரி இதை select பண்ணி I'm just going to have this one inside. perfectா align பண்ணிக்கோங்க. just go to joint to knee. okay, L. okay, knee. okay, so knee joint. okay, fine. so அதே மாதிரி இதுக்கு வந்துட்டு ஒரு இடத்துக்கும் நீங்க joint name பண்ணீங்க அப்படின்னா in future you can remember everything and எதுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு clean-ஆ தெரியும். சரியா? so இப்போ I'm just going to go for this. okay, left. okay, ankle joint. okay, JT. I'm just going to give JT here. okay, so அதே மாதிரி இதுக்கு. okay, so இந்த bone select பண்றேன். okay, just I'm going to give left ball joint. okay, JT. I'm just going to give JT here and then going for this. okay, so L toe JT. fine. so this is good. fine. so in the reverse photo I'm not going to name it because I'm just going to take duplicate this one. okay, so இப்போ இதை select பண்ணிட்டு what I'm going to take a duplicate from this. okay, so இந்த bone ல இருந்து நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு duplicate எடுத்து வச்சுக்கிறேன். control D கொடுத்துக்கலாம். control D கொடுத்தீங்கன்னா what happens அப்படின்னா இதுல இருந்து வரும். சரியா? so I don't want that to happen. so editல போயிட்டு just go for duplicate special. duplicate specialல இங்க copy அப்படின்னு கொடுத்துக்கிறேன். world அப்படின்னு கொடுத்துக்கோங்க. parent அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த parentோட சேர்த்து வரும். so world அப்படின்னு கொடுத்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா you see that it has come this way because இதுல வந்து பாத்தீங்கன்னா -1 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்.
so let me go back, go to duplicate special, இது எல்லாத்தையுமே reset பண்ணனும்னா just go to reset, so copy world and duplicate. Okay, so duplicate கொடுத்தோனே automatically you get this part. Okay, so originalல என்ன பண்ணுங்க, இத வந்து backல இருக்க foot வந்து delete பண்ணிருங்க. சரியா? so இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க joins வந்து it is showing bigger. so இதுல வந்து animationல போய்ட்டு join size போய்ட்டு நீங்க இத கம்மி பண்ணிக்கலாம். so I can just give 0.5. okay, now it's good and better, right? so இங்க போனா display, animation, join size. okay, so இப்போ இங்க select பண்றேன். சரியா? so இதுதான் வந்து பாத்தீங்கன்னா reverse foot. so அதனால இத select பண்ணிட்டு just go for skeleton. okay, just go for reroute here. okay, reroute பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் parent-ஆ இருக்கும். சரியா? so இப்போ இந்த இதுக்கு வந்து நான் joint வந்து create பண்ணிட்டேன். இந்த ஒரு legக்கு நான் joint create பண்ணிட்டேன். 4 press பண்றேன். you can see this out. okay, so next இது அப்படியே வந்து பக்கத்துல நீங்க கொடுத்துக்கலாம். சரியா? so control D கொடுத்து நீங்க பண்ணிக்கலாம். okay, so left viewல வந்துட்டு I'm just going to bring this one forward and also I want this to be little bit back. okay, so then that will be good. okay, so இத கொஞ்சம் backல கொண்டு போய்க்கிறேன் and this one to be a little bit front. okay, forward. nice. okay, so இப்போ இத duplicate எடுக்கிறேன். so duplicate mirror. okay, so mirror எப்படி எடுக்கலாம் அப்படினு பார்க்கலாம். okay, before that I'm going to create an hand here. okay, so hand create பண்றது ரொம்ப easy. just go for skeleton, create. okay, so create கொடுத்துட்டு 4 கொடுக்கிறேன். so from here நான் இங்க click பண்ணி I'm just going to take the hand from here. okay, so இங்க இருந்து கொண்டு போறேன். சரியா? so இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ல கிரியேட் ஆகும். okay, so உங்களுடைய கிரிடோட பேஸ்ல கிரியேட் ஆகும். not a problem, நம்ம அதை மேல கொண்டு வந்துக்கலாம். சரியா? from here to here, அதுக்கப்புறம் from here to here. சரியா? so இங்க வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் I'm just going to create the bones here. சரியா? பக்கத்துல வரும். so not a problem about that. okay, so கரெக்டா இங்க வரைக்கும் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் just இது எப்படி வந்து நான் இங்க இருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னா இங்க பாருங்க, நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். so down arrow press பண்ணீங்க, up arrow press பண்ணீங்கன்னா கரெக்டா திருப்பி இந்த பிளேஸ்க்கு வந்துரும். then go here and create here this one and this one. okay, so down arrow press பண்ணிக்கோங்க. then go for this here, here and here. சரியா? so go down arrow, go for this here, here, here. சரியா? so perfect-ஆ நீங்க work பண்ணனும். சரியா? so அதே மாதிரி இங்க ஒண்ணு and also here. சரியா? so enter. so பாத்தீங்கன்னா I have created a joint here. so go to the front view. okay, so இப்போ இத வந்து நான் மேல மூவ் பண்ணிக்கிறேன். சரியா? மூவ் பண்ணிட்டு just zooming it here. so இங்க வந்துட்டு I'm just going to have this. okay, little bit forward and also going to have this here. so பாத்தீங்கன்னா perfect-ஆ நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு. just check this one out. this is perfect. okay, so இதுல போய்ட்டு okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா it's a left joint. okay, so L. okay, L hand joint. இல்லாட்டி I just give shoulder as it. okay, shoulder joint JT. fine, got it. and next one, this one. fine, so I can just give left, I can just give hand joint JOIN. okay, JT. okay, so JOT படிச்சு, so just delete this JOT JT. okay, so இது வந்து பாத்தீங்கன்னா left wrist joint, left WRIST JT. okay, so left wrist joint வந்துருச்சு. so இங்க போயிட்டு I'm just going to say change the things WRIST. okay, fine. so இது வந்து பாத்தீங்கன்னா left wrist joint வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்க வந்து spine வந்து கிரியேட் பண்ணனும். so spine அப்படினா backbone மாதிரி. okay, so just go for your side view. so இந்த இடத்துல go for skeleton, create joint. okay, so இங்க இருந்து I'm just going to drag it here. okay, so let இங்க இருந்து சென்டர்ல இருந்து கொண்டு வந்துக்கலாம். just go for the second joint. okay, so third joint and fourth joint வெளில இருந்து உள்ள கொண்டு வந்துக்கிறேன். you can have till here. okay, so இங்க வரைக்கும் கூட கொண்டு போய்க்கலாம். so கொடுத்தீங்க அப்படின்னா you see that you must have this bend. okay, so இந்த bend இருந்ததுன்னா உங்களுக்கு பார்க்கிறதுக்கு spine மாதிரி you will have. okay, so just select this, you click பண்ணி root ROOT. okay, so next one spine 1, SP1. okay, so I'm just going to give SP1 here. next one I'm just going to select this,
I'm just going to give sp2. Okay, I can just go for this and select this sp3. Okay, then go for this join. You can just leave at this point. Okay, and now I'm just going to delete this. Okay, so other number later மாத்திக்கலாம் சரியா. I'm going to select this. Okay, இந்த bonus select பண்றேன் சரியா. இது shift இந்த bonus select பண்ணி p அப்படினு கொடுக்கிறேன். so parent create ஆயிடும். so அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் select பண்ணி p அப்படினு கொடுக்கிறேன். so parent create ஆயிடுச்சு சரியா. so இப்போ what I'm going to do, select this, இதோட mirror வேணும். so skeletonல போனீங்கன்னா you will have something called mirror joint ஓட அந்த settings ஓபன் பண்ணிக்கோங்க சரியா. settings ஓபன் பண்ணிட்டு what I'm going to do, இங்க search for. okay, search for L. okay, replace with R. that is நம்ம எல்லா ஜாயிண்ட்டுக்குமே நேம் கொடுத்திருக்கோம் ரைட். so L அப்படின்னு கொடுத்திருக்கோம். so அந்த L வந்து replaced with R. okay, so எந்த ஆக்சிஸ்ல வேணும், so எந்த y axis x axis னாலும் so கிளிக் பண்ண நினைச்சுக்கோங்க இங்கே மாறுது. so it is not the perfect axis, y z கொடுக்கிறேன். okay, so perfectly set. okay, so பாத்தீங்கன்னா it has changed this axis. okay, so அதே மாதிரி இதை select பண்ணி y axis R L வந்து replaced with R click. so பாத்தீங்கன்னா opposite sideல create ஆயிடுச்சு சரி. இது எல்லாமே பாருங்க L எல்லாமே L ல create ஆயிருக்கா. so it's very simple. okay, so நம்ம ஒரு இதுவும் போய் நம்ம மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. okay, now head joint வந்து எப்படி create பண்றது அப்படின்றத பார்க்கலாம் சரியா. just going to side view. ஓகேவா. so இப்போ இதுல போயிட்டு skeleton. okay, skeletonல create joint. okay, from here. okay, here and உங்களுக்கு mouth move பண்ணனும் அப்படினா இங்க ஒன்னு போட்டுக்கோங்க. just up arrow இந்த டாப்ல ஒன்னு. ஓகேவா. so பாத்தீங்கன்னா it comes like this. okay, so இது வந்து இங்க வரும். so இதை வந்து நான் சென்டர் பண்ணிக்கிறேன் சரியா. சென்டர் பண்ணிட்டு okay, so இதோட பேஸ் போனை செலக்ட் பண்ணி shift this bone P. okay, so பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே உங்களுக்கு இப்படி இருக்கும் சரியா. so இப்போ இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமா உங்களுக்கு செலக்ட் ஆகும் சரியா. fine, so அப்படி இல்ல இது ஆகல அப்படின்னா இந்த ரூட் போனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரூட் போனை செலக்ட் பண்ணிட்டு just go for skeleton reroute. okay, so maximum rerouteல தான் இருக்கு. so அதனால it has given a warning message சரியா. so இந்த பார்ட் இதுதான் வந்து ரூட்டா இருக்கணும் for all the joints. fine, okay, now we are going to apply the IK handle சரியா. so IK handle நம்ம அப்ளை பண்ண போறோம். so எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்கலாம் சரியா. so இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். so இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. so I'm just going to take a duplicate from this. okay, so control D கொடுக்கிறேன். so I'm going to take a duplicate for the other side. okay, so இந்த சைடுல எனக்கு reverse foot வேணும் அப்படின்றதுனால what I did, I have taken a duplicate here சரியா. so ரெண்டு பக்கமும் ரெண்டு duplicate இருக்கு சரியா. இதை நம்ம யூஸ் பண்ண போறோம். okay, so just check everything here. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படினு பார்த்துக்கலாம். okay, so just go to the side view. okay, so everything is good and hand is also good. okay, so எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிடுச்சு. let me go with fingers here. so fingers எல்லாமே செலக்ட் பண்ணி just zooming it here. okay, so this is good. இன்னும் கொஞ்சம் நீங்க இத display size கம்மி பண்ணனும்னா just go for display, animation, go for joint. okay, so you can just give 0.2. okay, so 0.2 பண்ணீங்க அப்படின்னா உங்க fingersல உங்களுக்கு ஈஸியா உங்களுடைய bones வந்து பார்க்க முடியும் சரியா. so clean உங்களுக்கு அப்ளை ஆயிருக்கு. okay, so if you want to edit that, just go into this. so இதுதான் root. so I'm just going to put it here. okay, so perfect. so அதே மாதிரி இதை select பண்ணி I'm just going to have it here. so இதை select பண்ணி I'm just going to have this one here and இதையும் இங்க கொண்டு வந்துக்கிறேன் சரியா. so perfect நீங்க select பண்ணி அதை கரெக்டா பொசிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா the other side. okay, just zoom in this. so இதை select பண்ணி இங்க and also this one to be here and this one to be here. அதுக்கப்புறம் இது இங்க. okay, so இது வந்து perfectா செட் ஆயிடுச்சு. okay, and this one to be a little bit here. fine, got it. okay, so இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு சரியா. fine,
இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம IK handles ஆட் பண்ணணும் சரியா. ஸோ நம்ம IK handles எப்படி ஆட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ IK handle எங்க இருந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா just go to your skeletonல வந்து பாத்தீங்கன்னா you see something called IK handle. ஓகே, ஸோ IK குள்ள IK handle அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த IK handleல சின்ன பாக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல you have something called rotate plane solver and also single chain solver. ஓகே, single chain solver, rotate plane solver அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பழைய வெர்ஷன்ல IK RP and also SC அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா it has different activities for both this chains. ஓகே, solvers. ஸோ சிங்கிள் செயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ரொட்டேட் சில போல் வெக்டார் கொடுத்து நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த ரொட்டேஷன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் செயின் வந்து ஒர்க் ஆகாது. எந்த இடத்துல உங்களுக்கு ரொட்டேட் மூவ்மெண்ட்ஸ் இல்லையோ ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் செயின் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல ரொட்டேட் பிளேனார் இருக்கு. ஸோ வேர் யூ கேன் ரொட்டேட் அந்த நேம்லயே இருக்கு. ஓகே, ஸோ அந்த நேம்ல நீங்க இப்போ நம்ம ரொட்டேட் பிளேனார் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்க சரியா. ஸோ இப்போ நான் ரொட்டேட் பிளேனார் கொடுத்துட்டேன் சரியா. கொடுத்துட்டு just going for 4 press பண்ணோன்னே you see bones என்னால பார்க்க முடியும். ஸோ இந்த பிளேஸ்ல இருந்து இந்த பிளேஸ் வரைக்கும் ஒரு RP solver. ஓகே, ஸோ RP solver அப்படின்னா rotate planar. ஓகே, again going for the same thing. ஓகே, IK handle. ஸோ இங்க இருந்து ஓகே, ஸோ இந்த இடத்துல வரைக்கும் ஒரு IK. ஸோ இந்த IK பாருங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இந்த லைனை செலக்ட் பண்ணி if I move you see that என்னுடைய லெக் வந்து மூவ் ஆகுது ரைட். ஓகே, ஸோ அதே மாதிரி வாட் ஐம் கோயிங் டு டூ இந்த இதுக்கு நான் அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு நான் அப்ளை பண்ணும்போது வாட் ஐம் கோயிங் டு டூ அப்ளை இஸ் ஜஸ்ட் கோ டு skeleton. ஓகே, ஸோ இந்த skeletonல IK handle கிளிக் பண்றேன். இதுக்குள்ள போயிட்டு SC solver கொடுக்குறேன். ஏன்னா பிகாஸ் there is no rotation between this. ஓகே, ஸோ இதுல இருந்து இங்க ஓகே திருப்பியும் நீங்க லாஸ்டா யூஸ் பண்ணது இங்க தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்க இந்த பிளேஸ்ல இருந்து இந்த பிளேஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த லெக்குக்கும் நீங்க அப்ளை பண்ணணும். கிளிக் ஹியர் அண்ட் ஹியர் சரியா. ஸோ அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க ஹியர் டு ஹியர் சரியா. ஸோ பாத்தீங்கன்னா ஐ ஹவ் கிரியேட்டட் திஸ் ஒன். ஓகே, ஸோ இப்போ ஹேண்டுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கோ இன்டு திஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ரொட்டேஷன் கொடுக்கணும். ஸோ ரொட்டேஷன் கொடுக்கணுன்றதுனால இங்க SC solver போட முடியாது. ஸோ skeletonக்குள்ள போயிட்டு IK handleக்குள்ள போயிட்டு just go for rotate planar. ஓகே, ஸோ rotate planar செலக்ட் பண்ணி இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு rotate planar. ஓகே, ஸோ திருப்பியும் இங்க கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் I'm just going to give a rotate planar சரியா. It's very simple and easy சரியா. ஸோ ஈஸியா நான் வந்து rotate planar நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ where I can just go to this I can move this little bit. Okay, so எனக்கு கரெக்டா இந்த இடத்துல bend வேணும். ஸோ அதனால I'm just moving it. Okay, so just சிம்பிளா நீங்க zoom பண்ணி இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல மூவ் பண்ணிக்கிறேன் and also I want this to be here. Okay, perfectly set. Okay, fine. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா IK handles நான் கொடுத்துட்டேன் சரியா. இந்த IK handles நீங்க மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா it moves like this. Okay, ஸோ இதுக்கு நம்ம போல் வெக்டர்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணுவோம் சரியா. ஸோ அதுக்கப்புறம் we have to do something called IK spline. ஓகே, ஸோ IK spline அப்படின்னா இப்போ நம்ம இங்க யூஸ் கிளிக் பண்ணி நம்ம மூவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இட் கோஸ் லைக் திஸ். ஓகே, பெண்ட் ஆகுது ரைட். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகாம நம்ம முதுகு வந்து பாத்தீங்கன்னா பெண்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த பெண்டுக்கு வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஜஸ்ட் கோ ஃபார் skeleton IK spline அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து இந்த செஸ்ட் கிட்ட இருந்து ஸோ ரூட் வரைக்கும் ஐம் ஜஸ்ட் டூயிங் திஸ் ஒன். ஓகேவா, ஸோ இந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெண்ட் ஆகும் சரியா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹெட் பார்ட். ஸோ ஹெட்ல நம்ம வி யூசிங் சம் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் ஹியர். ஓகேவா, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் IK spline கொடுத்துருக்கேன் சரியா. ஃபைன், ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த IK spline எப்படி மூவ் பண்றது என்னென்ன பண்ணும் அப்படின்றத நான் சொல்றேன் சரியா. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். இப்போ நான் ரிவர்ஸ் ஃபுட் பண்ண போறேன் அண்ட் ஆல்சோ IKல நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன் சரியா. ஃபைன், ஸோ நம்ம இப்போ ரிவர்ஸ் ஃபுட் அப்ளை பண்ணலாம் சரியா. ஸோ ரிவர்ஸ் ஃபுட் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் drag it and put it here. ஸோ அது மேலேயே மேக்ஸிமம்
அட்டாச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லாட்டி கொஞ்சம் கீழே மூவ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் இந்த லெக்கை மூவ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக் பண்ணும்போது உங்கள் லெக் வந்து பெண்ட் ஆகும். ஓகே, ஸோ லெக்குன்னா இந்த ஃபுட் வந்து பெண்ட் ஆகும். சரியா? ஸோ அந்த பெண்டுக்காக தான் இந்த ரிவர்ஸ் ஃபுட் வந்து நம்ம போடுறோம். சரியா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஐகே ஹேண்டில் செலக்ட் பண்ணோம். மேக் ஷுர் தட் இது வந்து ரீரூட் நான் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால ஃபர்ஸ்டே ரீரூட் பண்ணிருங்க. ஓகே, டூப்ளிகேட் எடுத்ததை ரீரூட் பண்ணிருங்க. அப்படி இங்க டூப்ளிகேட் எடுக்கும்போது உங்களுக்கு வரல அப்படின்னா வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் ஸ்கெலிட்டன்ல போய் அதே மாதிரி கிரியேட் பண்ணிருங்க. சரியா? ஸோ இப்போ இந்த ஐகே ஹேண்டில் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த போனை செலக்ட் பண்றேன். ஓகே, டவுன் ஆரோ பிரஸ் பண்றேன். ஓகே, டவுன் ஆரோ பிரஸ் பண்ணிட்டு இப்போ பேரண்ட் பண்ண போறேன். ஸோ இந்த கரெக்டா இந்த போனுக்கும் இந்த ஐகே ஹேண்டிலுக்கும் பி பிரஸ் பண்றேன். ஸோ பி பிரஸ் பண்ணா கரெக்டா அந்த போனுக்கு இந்த ஐகே ஹேண்டில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பேரண்ட் ஆயிடும். ஸோ அதே மாதிரி செகண்ட் ஐகே. ஓகே, ஸோ செகண்ட் ஐகே இது என்ன ஐகே? எஸ்சி ஐகே. ஓகே, ஸோ இது வந்து ஆர்பி ஐகே. சரியா? ஸோ இப்போ இந்த எஸ்சி ஐகேவை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி இந்த போனை செலக்ட் பண்றேன். டவுன் ஆரோ பிரஸ் பண்றேன். ஸோ கரெக்டா இந்த போனுக்கும் இந்த எஸ்சி ஐகே ஹேண்டிலுக்கும் பேரண்ட் கொடுக்குறேன் பி. ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்றேன். ஓகே, ஸோ கரெக்டா இந்த ஐகே ஹேண்டில் ஷிஃப்ட் பிடிச்சி இந்த போன். ஓகே, டவுன் ஆரோ பிரஸ் பண்றேன். கரெக்டா இந்த இடத்துல வந்தோடனே பேரண்ட் பி. ஓகேவா? ஸோ பர்ஃபெக்ட்லி செட். அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி இங்க கொண்டு வரேன். சரியா? ஸோ கரெக்டா கொண்டு வந்து பர்ஃபெக்டா பிளேஸ் பண்ணிருங்க. சரியா? பிளேஸ் பண்ணிட்டு now what I'm going to do. சரியா? ஸோ இந்த ஐகே ஹேண்டில் செலக்ட் பண்றேன். ஷிஃப்ட் பிடிச்சி இது. சரியா? ஸோ இந்த போனை செலக்ட் பண்ணி டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிட்டு கரெக்டா அந்த போனுக்கு வந்தோடனே இந்த போனுக்கு வந்தோடனே பேரண்ட் பி. சரியா? ஸோ அதே மாதிரி இந்த ஐகே செலக்ட் பண்றேன். செகண்ட் ஐகே. ஸோ ஷிஃப்ட் செலக்ட் திஸ், டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்றேன். ஓகே, ப்ரெஸ் பண்ணி கரெக்டா அங்கே வந்தோடனே கிளிக் பண்ணிடுறேன். சரியா? ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் செலக்ட் திஸ், டவுன் ஆரோ பி. ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னு பாருங்க. இப்போ நான் இந்த போனை செலக்ட் பண்றேன். சரியா? ஸோ எனக்கு டூப்ளிகேட் போன் ஃபர்ஸ்ட் நான் ஐகே ஹேண்டில் செலக்ட் பண்ணி நான் மூவ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த இடத்துல நான் கொடுத்த ரிவர்ஸ் ஃபுட் போனை செலக்ட் பண்ணி இப்போ நான் மூவ் பண்ணேன்னா பார்த்துக்கோங்க, சம்திங் இஸ் கெட்டிங் ஹேப்பன் பிகாஸ் இந்த ரெண்டாவது வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகல. ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு மேக் இட் பேக். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்றேன். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் செலக்ட் திஸ், டவுன் ஆரோ பி. ஓகே, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணி if I move it, just check it out. என்ன நடக்கும் பாருங்க. ஸோ எனக்கு பெண்ட் ஆகுது, தெரியுதா? ஸோ இட்ஸ் பெண்டிங் அவுட். ஓகே, ஸோ ஈஸியா உங்களுக்கு ரிவர்ஸ் ஃபுட்டை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ I'm just going to undo it. ஓகே, ஸோ இது பெர்ஃபெக்டா அப்ளை ஆயிருக்கான்னு பார்த்துக்கலாம். if it is not applied we have to apply it back. so it is applied perfectly. just check this one out. okay, so இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப ஈஸியாவும் மாறிடுச்சு. fine, let me come into this spline. okay, spline வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு bend shape. okay, so இப்போ நான் இதை zoom பண்ணேன் அப்படின்னா spline நான் கொடுத்ததுல you will have some green color line here. okay, so அந்த லைனை செலக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். zoom it, go select this line. okay, so இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா it will be like this. okay, so இதை மூவ் பண்ணீங்க அப்படின்னா it will move. so அது வந்து பாத்தீங்கன்னா it's a curve. okay, so அந்த curveல ரைட் கிளிக் பண்ணி நீங்க control vertices கொடுத்தீங்கன்னா you will have some control vertices. அந்த control vertices நீங்க செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். so இப்போ அந்த control vertices செலக்ட் பண்றேன். so பாருங்க, you can just move this one. okay, so இப்போ இந்த control vertices இது வந்து பார்க்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் and also animate பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். so அதனால what you have to do is you have to select this and make that into object mode. சரியா? object mode கொடுத்துட்டு just go to this. okay, so modeling போய்க்கோங்க. modeling போயிட்டு surfaceல what you have to do is you have to change that into a cluster. okay, so cluster நீங்க மாத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க பாயிண்ட்ஸ் வச்சு கூட நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுக்கு நம்ம கிளஸ்டர். ஓகே, ஸோ நம்ம கண்ட்ரோல் வெர்டிசஸ் இருக்குல்ல, ஸோ அந்த கண்ட்ரோல் வெர்டிசஸ்க்கு நம்ம கிளஸ்டர் அப்ளை பண்ணோம். ஸோ கர்வ்ஸ்ல போயிட்டு நீங்க எடிட் கர்வ்ஸ்ல போயிட்டு நீங்க கிளஸ்டர் மாத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் திஸ். ஓகே, ஸோ இதுல ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் கரெக்டா ரைட் கிளிக் பண்ணும். ஓகே, ஜஸ்ட் go into the zoom. okay, so இதுல ரைட் கிளிக் பண்ணி
you can just convert that into cluster. Okay, so control பிடிச்சுக்கோங்க. Okay, right click, you can just make that into cluster. Okay, so control பிடிச்சு right click பண்ணி cluster னு மாத்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா cluster னு சேவ் ஆயிடும். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். ஓகே, சி அப்படின்றத காமிச்சிட்டே இருக்கும். ஒரு வாட்டி போய் நீங்க கண்ட்ரோல் வெர்டிசஸ் செலக்ட் பண்ணி யூ டோன்ட் ஹாவ் டு மாடிஃபை இட். ஓகே, ஸோ கிளஸ்டர்னு கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு வியூவிங் பர்பஸ்க்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ்ல போனீங்கன்னா அவுட்லைனர்ல கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ஹாவ் திஸ் செப்பரேட்லி. ஓகே, ஸோ கிளஸ்டர் 1, கிளஸ்டர் 2, கிளஸ்டர் 3, கிளஸ்டர் 4 அப்படின்னு இருக்கும். ஸோ ஒன்னொன்னு செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா செலக்ட் ஆகும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணி W கொடுத்து if I just move, you see that it is selected this part. Okay, so cluster 2, so where I can just use this one. Okay, and also 3. Okay, so where I can just use this and I can make the part movement. Okay, so you see this. Okay, this will happen only if the cluster is good. Okay, so பாத்தீங்கன்னா cluster வந்து நீங்க translate பண்ணிக்கலாம். Fine, இங்க வந்து பாத்தீங்கன்னா clusters எல்லாமே வந்து default-ஆ 0ல இருக்கும். Okay, so ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா you can just go and move the clusters. சரியா? So ரொம்ப சிம்பிள் and also easy. இந்த splinesக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த cluster வச்சு தான் நம்ம work பண்ணுவோம். So இப்போ இந்த splinesக்கு எல்லாமே போய் you can just rename it. Okay, so where I can just go for this, I can just go for LIK handle, HANDLE. Okay, and going for this I'm just going to give RIK handle அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி let me go for this. Okay, so இது எல்லாத்துக்குமே வந்து before that is parenting we have to do everything here. So parent பண்றதுக்கு முன்னாடி இது எல்லாமே பண்ணிடணும். Left I just give foot IK. Okay, so left foot IK. So அதே மாதிரி இது போயிட்டு right foot. Okay, IK அப்படின்னு கொடுத்துக்கிறேன். And also going to select this one. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா left ball. Okay, so IK அப்படின்னு கொடுத்துக்கிறேன். So next one இதுக்கு போயிட்டு R, that is right ball IK. சரியா? இதெல்லாமே நேம் பண்ணிக்கிறேன். So அதே மாதிரி இதுக்கு போயிட்டு left toe IK அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இது செலக்ட் பண்ணிட்டு ரைட் டோ IK அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ லெட் மீ கோ பேக் இன்டு திஸ். ஓகே, கிளஸ்டருக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜாயிண்ட் வந்து நாங்கள் கொடுக்கவே இல்லை. ஸோ செலக்டிங் திஸ் ஜாயிண்ட். ஓகே, ஸோ செஸ்ட் ஜாயிண்ட் வந்து பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கலாம். ஸோ ஜூம் இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ SP3 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது செஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். CHEST அப்படின்னு கொடுத்து செஸ்ட் ஜாயிண்ட் JT அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ இங்கே போயிட்டு இது வந்து நெக் ஜாயிண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். NECK JT. ஓகே, ஸோ நெக் ஜாயிண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் இதுக்கு போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஹெட் ஜாயிண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஹெட் ஜாயிண்ட் JT. Okay, and also I can just have this, I can name it as jaw joint JT. Okay, and also either forehead joint, forehead. Okay, so just for naming purpose I'm just giving forehead. Okay, but the forehead control illa forehead joint JT. Okay, so பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா நேம் கொடுத்துருங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து IK ஸ்ப்ளைன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைன் SPINE IK. ஓகே, IK ஸ்ப்ளைன் PLINE. ஓகே, ஸோ IK ஸ்ப்ளைன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கிளஸ்டருக்கு ஒரு கிளஸ்டருக்கும் நீங்க நேம் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் லீவ் ஆஸ் இட் இஸ் அஸ் அ கிளஸ்டர். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் ஃபுட் அப்படின்றத இந்த சாப்டர்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் ஃபுட் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த போன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, ரிவர்ஸ் ஃபுட் வந்து எப்படி வந்து இந்த IK ஹேண்டில்ஸோட நம்ம பேரண்ட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இந்த ஹேண்டுக்கு நம்ம எப்படி பேரண்ட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, IK ஹேண்டில்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா IK ஹேண்டில்ஸ்க்கு எப்படி நேம் பண்றது அப்படின்றத பார்த்தோம். சரியா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல் டூல்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களால மூவ் பண்ண முடியும். சரியா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா
யூ ஹாவ் டு பர்ஃபெக்ட்லி செட் த போன்ஸ் ஃபார் த கேரக்டர். நீங்க எந்த கேரக்டர் நீங்க செலக்ட் பண்றீங்களோ ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா அந்த ஜாயின்ஸ் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க யூ ஹாவ் டு ஒர்க். ஓகே, ஸோ நேம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ணும்போது இந்த நேம்ஸை பார்த்து தான் வந்து சில ஸ்கிரிப்டர்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க. ஸ்கிரிப்டிங் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த நேம்ஸ் இல்லை அப்படின்னா ஜாயிண்ட் 1 ஜாயிண்ட் 2 ஒரு ஜாயிண்டா சர்ச் பண்ணணும். ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ தை ஜாயிண்ட் அப்படின்னும் போது லெஃப்ட் தை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் தைக்கு வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன்ஸ்க்கும் நீங்க நேம் கொடுக்கறது வந்து ஹேபிட்டா மாத்திட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஹைலி யூஸ்ஃபுல். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.